श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सदी यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गवृत्सीदचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாசாஸ்திரத்துல பிரஸ்தாப பத்ததின்னு சொல்லக்கூடிய முதல் பத்ததிய இது நாள் வரைக்கும் அனுபவித்தோம். அடுத்தது சமாக்கியா பத்ததி. சமாக்கியான்னாக்க பேருன்னு அர்த்தம் இருக்கு. இந்த பேரை பத்தினா ஒரு சர்ச்சை. இப்போ இதுக்கு கடைசி ஸ்லோகத்துல வரைச்சே பிரஸ்தாவ பத்ததியினுடைய கடைசி ஸ்லோகத்துல ஸ்வயவிகிதா ஸ்துதிரேஷா பதரட்சணி பவதி ரங்கநாத பதே ததுபரிகிருதா சபரியா நமதாம் இவ நக்கினாம் சிரசி என்று சொன்னார். இந்த பாதுக பார்த்து கேட்கிறான், ஏகஸ்வாது நப்புஞ்சியாசன்னு சொல்லிருக்கு. ஒரு நல்ல விஷயமா இருந்துன்னாக்க அது ஒத்தராக அனுபவிக்க கூடாதுன்றது சாஸ்திரம். எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டுதான் சொல்லணும். இப்ப இந்த பாதுகையோடையே பெருமாளுடைய திருவடியும் எப்பவும் சேர்ந்தே இருக்கச்சே அந்த திருவடியை விட்டு என்ன மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணேன்னாக்க அது எனக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றதாக ஆகாதே என்று பாதுகா தேவி சுவாமி இடத்துல சொன்னாலாம். அதுக்கு சுவாமி கதைக்கிறேன், அதுலதான் சந்தேகம் பண்ண அதை பத்தி விசாரப்பட வேண்டாம். நீங்க நான் உனக்கு பண்ற பரிசரியை எல்லாமே அந்த திருவடிக்கு தான் போய் சேரப்போம். ஆகையால ஒன் விஷயமான ஸ்தோத்திரமும் உன்னோட விட்டு பிரியாமல் இருந்துட்டு இருக்கிற அந்த திருவடிக்கு தான் போய் சேரப்போறது. இது பிரத்யட்சமாக தெரிஞ்சது. இதர தேவதைகள் சிரசுல நாம ஒரு புஷ்பத்தை போட்டோம்னா கூட அதுவும் பெருமாள் திருவடிக்கு தான் போய் சேர்ற மாதிரி யார ஸ்தோத்திரம் பண்ணாலும் திருவடிக்கு தான் போக போறது. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது உனக்கு மேல அந்த திருவடிக்கு சேர்ந்துதான் ஆகுமே தவிர பாதுகா தேவிக்கு மாத்திரம் ஆகாதுன்னு சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே பாதுகா தேவி சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் ஸ்தோத்திரம் ஆக முடியும்னு சொல்லிட்டார். பெரிய ஒரு சமூகம். இந்த சமூகத்துல பாகவதாள்ல இருந்துருக்கா, அநேகம் பாகவதாள் இருந்துருக்கா. ஏற்கனவே சுவாமி தேசிகன் தான் கேட்டிருக்கேன், அனுகிருத நிஜநாதாம் சூக்தி ஆபாதயந்தி மனசி வச்சசி சத்துவம் அவதானா நமஸ்யாக நிஷமயத்தி யதாசோ நித்ரையா தூரமுக்தா பரிஷதி சகலட்சுமியா பாதுகே ரங்கநாதான்னு ஒரு ரங்கநாதனுக்கு தூக்கம் வராதபடி, அதாவது எல்லாருக்குமே ஒரு உற்சாகமா கேட்கும்படியான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை நீ அதாவது என் வாக்கு மூலமாக வெளியில வரத்துக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்ன்றதான பிரார்த்தனை பண்ணேன். எப்படி எல்லாரும் சாவதானமா கேட்டுன்னு இருக்கா. இங்க அடுத்து சுவாமி தேசிகன் என்ன ஆரம்பிக்க போறாரு, எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போறாரு என்னன்றத கேட்டுட்டு இருக்கா. அந்த நடுவுல அந்த பரிஷத்து நடுவுல திவ்ய தம்பதிகள் 2 பேரும் எழுந்துள்ள இருக்கா. அந்த பெருமாள் திருவடியினுடைய சமீபத்துல பாதுகையும் எழுந்துள்ள இருக்கா. சுவாமி அந்த பாதுகையை சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிற ரங்கநாத திவ்யமணி பாதுகாப்பியான் நமகான்னு சொல்லிட்டு பிரணாமம் பண்ணி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த பாதுகைன்ற ஒரு திருநாமம் இருக்க, இந்த ரங்கநாத பாதுகைக்கு பாதுகைன்ற ஒரு திருநாமம் இருக்க, எல்லாரும் எல்லா சமயத்திலையும் சொல்ற ஒரு பிரசித்தமான ஒரு சப்தம். இது பாதுகைன்றது என்ன, இந்த காலணி என்று தமிழ்ல சொல்றாளே அந்த மாதிரி அந்த பெருமா ரங்கநாதனுடைய திருவடிக்கு அலங்காரமாக இருக்கிற வஸ்துன்னு இது பிரசித்தமாக சொல்ற வார்த்தை.
ஆனா சம்பிரதாய ரீதியில சொல்லச்சே அந்த பாதுகைன்னு சொல்றத காட்டிலும் சட்டகோபம்னு சொல்றதுல சொல்றாரு. சட்டாரிதா இங்கோ சட்டாரின்னு சொல்லி சொல்றோம். சட்டாரி சட்டகோபம் சட்டதேத்து என்கிற இந்த சப்தத்தை சொல்லிதான் அந்த பெருமாளுடைய திருவடி எழுந்துட்டு இருக்கிற பாதுகையை சொல்ற வழக்கமாக இருந்துருக்கு. உடனே சுவாமி நினைக்கிற எதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்றதுன்னுட்டு 5:30 எதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்றது, எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்றது, எந்த திருநாமத்தை கொண்டு ஸ்தோத்திரம் பண்றதுன்றத பத்தி நினைச்சேன். ஒரு சாம்பிரதாயிகமான திருநாமம் இருக்கும் இல்லையோ, அந்த சாம்பிரதாயிகமான திருநாமத்தை சொல்லி அந்த சட்டஜித்துன்ற சொல்ற இருக்கே, சட்டாரின்ற சொல்ற அதை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அப்ப அந்த சட்டஜித்து சட்டாரின்னு சொல்லி சொன்னாக்க அவர் மனசுல பாதுகை மாத்திரம் வரல, நம்மாழ்வாரும் சேர்ந்துதான் வர. இப்போ பாதுகைய ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை அனுசந்தானம் பண்றதுன்றது ரொம்ப யுக்தமா இருக்கு. அந்த ஸ்தோத்திரம்ன்றது பெயரை மூலமாக கொண்டதுதான் ஸ்தோத்திரம். ஆகையால இந்த இடத்துல பூர்வ பத்ததியில கடைசியில திருவடியை பத்தி சொல்ற, திருவடியை காட்டிலும் திருவடியை தாங்கிட்டு இருக்கிற பாதுகைக்கு விசேஷம்னு சொல்லி சொன்ன. அதே மாதிரி பெருமாள் எழுந்துள்ள இருக்காருன்னா பெருமாளுக்கு தன்னை காட்டிலும் தன் அடியாறுகளை ஸ்தோத்திரம் பண்றதுலயும் தன் அடியாறுகளுக்கு கைங்கரியம் பண்றதுலயும் தான் இஷ்டம். இந்த பகவத் அபேட்சையா பாகவதாளுக்கு ஒரு மேன்மை உண்டு. அந்த பாகவதாள்ல கூட எல்லா பாகவதாளும் காட்டிலும் ஆச்சாரியனா எழுந்தருள் இருந்துருக்கிற அவருக்கு ஒரு மேன்மை உண்டு. இப்போ சுவாமி தேசிகன் நினைக்கிறேன், இப்ப திருவடி காட்டிலும் பாதுகைக்கு ஏற்றம் இருக்க மாதிரி ஒரே திருநாமத்தோட இருந்துருக்கிற அந்த பாதுகையினுடைய திருநாமமும் தன்னுடைய திருநாமமும் ஒன்னா இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை பத்தி சட்டகோபன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாரை நினைக்கிறேன். அப்போ அந்த நம்மாழ்வார்ன்றவர் எந்தெந்த விதத்திலாம் ஏற்றம் உடையவராக அறையினாக்க பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் பாதுகை விசேஷம்ன்ற மாதிரி பெருமாளை காட்டிலும் பாகவதாள் விசேஷம், பாகவதாளை காட்டிலும் பாகவதாள்லயும் ஆச்சாரியாளா இருக்கிறவா விசேஷம்னு சொல்றபடினால நம்மாழ்வார் ஆச்சாரிய கோஷ்டியில பிரதானமாக எழுந்துள்ள இருக்க பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்னு அந்த நம்மாழ்வாருக்கு நாம எல்லாருமே ஒரு பெருமையா பேசிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த நம்மாழ்வாரையும் பாதுகையையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ற இந்த பத்ததியில இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த நம்மாழ்வார் வேற பாதுகை வேறன்னு ரெண்டா பிரிச்சு அவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையையும் சொல்ற மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தோம்னா நம்மாழ்வார் வேற இல்லை, பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒத்தரேதான்னு சொல்லி சொல்ற மாதிரியும், இப்படி பல பிரகாரமாக நம்மாழ்வாரையும் பாதுகா தேவியையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணி இதன் மூலமாக பாதுகையினுடைய அனுகிரகத்துக்கும் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்துக்கும் தான் பாத்திரமாகணுன்றதுக்காக இப்படி ஆரம்பிக்கிறார். வந்தே விஷ்ணு பதாசக்தம் சம்ருஷிந்தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா ஷடதிப் சம்ஞா மச்சித்த விஜயாத்யயோஹோ. ஆரம்பிக்கச்சேயே வந்தேன்னு ஆரம்பிக்கிற, நான் சேவிக்கிறேன்னு. இது சோத்திரத்துல ஆரம்பிச்சே வந்தேன்னு வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம்னு அங்க வந்தேன்னு எப்படி அந்த பெருமாள் விஷயத்துல கண்ணன் விஷயத்துல சுவாமி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்தேன்னு இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன்.
வந்தே விஷ்ணுபதாசக்தம் யயோஹோ அப்படின்னு சொல்லச்சே இங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா சொல்றேன். ரெண்டு பேரையும் தனித்தனியா சொல்லச்சே ரெண்டு பேர் யாருன்னா பாதுகா தேவியும் நம்மாழ்வாரும். விஷ்ணோஹோ பதயோஹோ ஆசக்தம் விஷ்ணுபதாசக்தம். எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியிலேயே பிரேமையோடு இருந்திருக்கிறவர் நம்மாழ்வார். விஷ்ணு பதாசக்தம் என்பதாக சொல்றார். இதுல ஒரு சுவாரஸ்யமான இருந்திருக்கு. நம்மாழ்வாருக்கு பெருமாளுடைய திருவடியில அப்படிப்பட்ட ஒரு பிரேமை இருக்குன்னாக்க அது பல இடங்கள்ல ஆழ்வார் தன்னுடைய சீசூக்திகள்ல வெளிப்படுத்தியிருக்கார். நம்மாழ்வார் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரச்சே இந்த ஸ்தோத்திரத்தினால சந்தோஷம் அடைந்த பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்ற. மோட்சம் கொடுத்தாக்க என்ன கிடைக்கும்னு கேட்கிறார் நம்மாழ்வார். அங்க பசி, பிணி, மூப்பு, மரணம் இதெல்லாம் இல்லாமல் சத்தியகாமன் சத்தியசங்கல்பனாக சுதந்திரமாக ஸ்திரீபிர்வா யானையர்வா ஞாதிபிர்வான்னு உனக்கு என்னென்ன தோணுமோ என்னென்ன அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறியோ எல்லாவற்றோடையும் நீ பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பெருமாள் சொல்றேன். அப்ப நம்மாழ்வார் எனக்கு வேண்டான்ட்டு, இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறேன். எம்மா வீட்டு திறமும் செப்பம்னு நான் விரும்புறதெல்லாம் என்ன அப்படின்னா உன் பாதபப்பு என் தலைமையில் சேர்ப்புன்னு சொல்லி என்னுடைய சென்னியின் மேல என்னுடைய சிரத்துல உம்முடைய திருவடி படணும். அதுதான் நான் ஆசைப்படுறேனே தவிர அது தவிர வேற எதுவும் நான் ஆசைப்படலைன்னு சொல்றேன். விஷ்ணு பதாசக்தம், விஷ்ணு பதம் பெருமாளுடைய திருவடி, அந்த திருவடியில ஆசக்தம், அந்த திருவடியில ஒரு பிரேம, அந்த திருவடியை எப்பவும் தன் தலையில தரிச்சுட்டு இருக்கணும்னு எப்ப பார்த்தாலும் நினைக்கிறவராக இருக்கிறவர் நம்மாழ்வார். ஆகையால விஷ்ணு பதாசக்தம்னு இந்த புல்லிங்கத்துல சொல்லி நம்மாழ்வார சொல்றது. அதுலயே லிங்கம் மாத்திக்கிறது, அது ஸ்ரீலிங்கமா மாத்திடுவானா விஷ்ணு பதாசக்தாம்னு சொல்லிக்கணும். அந்த விஷ்ணு பதாசக்தா அவள் எப்படி இருந்துருக்கா, பாதுகா தேவி இருந்துருக்கா, எப்பவும் பெருமாளுடைய திருவடியோட சேர்ந்தேதான் இருந்துருக்கா. அந்த பெருமாளுடைய திருவடியை விட்டு இருக்கிறதே கிடையாது. அந்த திருவடியோட சேர்ந்து ஆசக்தின்றது வரைக்கும் அந்த சேர்ப்புன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால அந்த பெருமாளுடைய திருவடியிலேயே பற்றுள்ளவராக இருந்திருக்கிறவர் நம்மாழ்வார். விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷி. பாதுகா தேவியும் அந்த பெருமாளுடைய திருவடியில பற்றோடு இருந்திருக்கிறவள், அந்த திருவடியை ஆசிரியிச்சு இருந்திருக்கு, பெருமாளுடைய திருவடியோடு இருந்திருக்கிறவர்னு சொல்றார். விஷ்ணுபதாசக்தாம் தம் ரிஷிம் தாஞ்ச பாதுகாம். விஷ்ணுபதாசக்தம் தம் ரிஷிம் விஷ்ணுபதாசக்தாம் தாம் பாதுகாஞ்ச வந்தே என்பதாக அர்த்தம் இருக்கு. பெருமாளுடைய திருவடியிலேயே ஈடுபட்டவராக இருந்திருக்கிற அந்த நம்மாழ்வாரையும் விஷ்ணுபதாசக்தம் பெருமாளுடைய திருவடியையே ஆசிரியிருந்திருக்கிற தாம் ஆசக்தாம் தாம் அந்த பாதுகாந்த வந்தே சேவிக்கிறேன்னு சொல்ற. விஷ்ணுபதாசக்தம் தம் ரிஷிம் என்பதாக சொல்ற. அந்த ரிஷி என்பதாக சொல்லச்சே ரிஷின்றதுக்கு அர்த்தம் பொருள் என்ன அப்படின்னா ரிஷேன் மந்திர திரஷ்டாரகான்னு சொல்ற. ஒரு சில மந்திரங்களை கண்டவர்கள், ஆகையால அவர்களுக்கு ரிஷின்னு பேரு. இப்போ நம்மாழ்வார் ரிஷி. எப்படி ரிஷி என்று கேட்டா ஏதோ
ஒரு சில மந்திரங்களை கண்டுபிடிச்சதுனாலேயே பல பேருக்கு ரிஷின்னு பேர் வருது. சாவித்திரியா ரிஷேகே விஸ்வாமித்ரஸ்யான்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இந்த சாவித்திரின்னு சொல்லக்கூடிய இந்த காயத்ரியை கண்டுபிடிச்சவர், நமக்கு அதை கண்டு அனுகிரகித்தவர் விஸ்வாமித்திரர். இந்த ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சவரே எப்ப பார்த்தாலும் அவரை தியானம் பண்ணிருக்கோம். ரிஷி சந்தஸ் சொல்லாத மந்திரத்தை சொன்னோம்னா ஜபம் பண்ணோம்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்க. இந்த திராவிட வேதமாகிற முழு மந்திரங்களையும் முழு வேதத்தையுமே கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தவர் நம்மாழ்வார். ஆகையால அந்த ஒரு நம்மாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் இது. மீதி பேருக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி கொடுக்கிறதா, கொஞ்சம் ஏதோ ஒரு சில மந்திரங்களை தான் சொல்லிருக்க ஆவா. இவர் அப்படி இல்லை. அந்த திராவிட வேதம் முழுக்கமே நமக்கு காண்பிச்சு தமிழோட பாஷையில கொடுத்தவராக இருந்திருக்கிறவர் அவர். ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ணன் கிருஷ்ணா தத்துவம் விபோதிதம். அந்த கிருஷ்ணனிடத்துல ஈடுபடுவதாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவமே அவதாரம் பண்ணின மாதிரி இருந்திருக்கிற ரிஷி ஆகிற நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்ற பட்டர். அந்த ரீதியில நம்மாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் அது. இப்போ விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம் தாஞ்ச பாதுகாம் வந்தேன்னு சொல்லியாச்சு. இவர் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர். என்ன பேருன்னு கேட்டா சடஜித் சம்ஞா, சடஜித்னு பேரு, சடாரின்னு பேரு. நம்மாழ்வாருக்கும் சடஜித்னு பேரு, பாதுகைக்கும் சடாரின்னு பேரு, சடஜித்ன்ற பேரு தான் ரெண்டு பேருக்கும். அந்த ரெண்டு பேருக்கும் சடாரின்ற பேரு பெயர் பொருத்தம் எப்படி வந்ததுன்றத பார்க்கணும். அந்த பெயர் பொருத்தம்ன்றது பல பிரகாரமாக இருந்திருக்கு. நம்மாழ்வாருடைய ஒரு அவதார விசேஷத்துல சொல்லச்சே சடன்ற ஒரு சாத்தியத்தை அழித்து அந்த சடனை வெல்பவர் என்பது சடஜித்ன்றதுக்கு சம்ஞை. இப்போ சடவாயுவை ஜெயிச்சு அதுக்கு உட்படாமல் அந்த அவதார தசையிலிருந்து பெருமாள் விஷயத்துல ஈடுபட்டவராக நம்மாழ்வார் இருந்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு சடகோபன், சடஜித், சடாரி என்றெல்லாம் பெயர் ஏற்பட்டதுன்னு ஆழ்வார் திருநகரில போனோம்னா அவ எல்லாரும் சொல்லுவா. இன்னொரு விஷயம், சடர்களாக இருக்கிறவர்களை திருத்தினத்தினாலேயும் சடஜித்னு பேர். சடர்கள்னாக்க பிறருக்கு தீங்கு விளைவிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பவர்கள் சடர்கள். அவளை திருத்தறதுனால சடஜித்னு சொல்றார். நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்களால எல்லாரையும் திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு அந்த பாசுரத்தை கேட்கச்சேயே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அவ இத்தனை நாள் வரைக்கும் பெருமாள் விஷயத்துல ஈடுபடாத இருந்தவர்களையும் கூட அவளை திருத்தி பணி கொண்டவராக இருக்கிறபடினால நம்மாழ்வாருக்கு சடஜித்னு பேரு. இன்னும் என்ன சொல்றாருன்னா, அந்த நித்தியசூரியான பாதுகைகளை அனுப்பி பெருமாள் என்ன பண்ற சடன்ற ஒரு அசுரனை வென்றார்னு ஒரு ஐதிஹ்யம் ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இங்க சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப சடம்ன்ற சப்தம் என்னன்னு கேட்டாக்க, அதாவது பிறருக்கு தீங்கு விளைவிக்கின்ற எண்ணம், வஞ்சனை பண்றதுதான் சட்டம்னு சொல்றோம். இப்ப என்னுடைய மனசு என்ன பண்றதுன்னா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கஷ்டத்தை ஏற்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி அந்த காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு பிரத்யட்சமாக தெரியறது என்னுடைய மனசுதான் சட்டம்ன்றது. என்னுடைய மனசாகிற ஒரு சட்டத்தை ஜெயிச்சது.
அந்த திருவடியை என் சிரசுல தரிக்கிறதுனால என்னுடைய மனசாகிற ஒரு சடத்தை ஜெயித்ததுனால சடாரின்ற திருநாமம் பாதுகைக்கு அன்வர்த்தமாக ஆகுது. ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள்னால என்னுடைய மனசு திருத்தப்பட்டதுனால ஆழ்வாருக்கும் சடாரின்ற திருநாமம் சடஜித்ன்ற திருநாமம் இருக்க அது அன்வர்த்தமாக ஆகுது. சில பேர் எல்லாம் பேர் வச்சுப்பா, ஸ்ரீனிவாசன்னு பேர் வச்சுப்பா. ஸ்ரீனிவாசன்னு பேர்னா எப்பவுமே அந்த யோக விற்பத்தியில சொல்லச்சே ஸ்ரீனிவாசன்னாக்க எப்பவுமே பிராட்டி வாசம் அதாவது ஸ்ரீனா லக்ஷ்மி, லக்ஷ்மி வாசம் பண்ற இடம், ஆகையில இவன் எல்லாம் பணக்காரனா இருப்பான்னு நினைக்கலாம். ஆனா பரம ஏழையா இருக்கும். அந்த பெயருக்கும் அவனுக்கும் பொருத்தம் இல்லாத இருந்திருக்கும். கமலக்கண்ணன், அரவிந்தாட்சன் இப்படி எல்லாம் சில பேர் பேர் வச்சுப்பா. அந்த பேரு வச்சுருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு நொல்ல கண்ணா இருக்கும், அவனுக்கு ஒரு முண்ட கண்ணா இருக்கும். அவன் போய் கமலக்கண்ணன் அரவிந்தாட்சன் பேர் வச்சிருப்பான். அந்த மாதிரி எல்லாம் பெயருக்கும் அந்த உருவ அமைப்புக்கும் எந்த பொருத்தமும் இல்லாமல் போறதோ, பெயருக்கும் செயலுக்கும் எந்த பொருத்தமும் இல்லாத போறதோ இல்லாமல் பெயருக்கு ஏற்ப அந்த செயலும் இருக்கிறதுன்றது, அந்த பெயர் வச்சது இவ ரெண்டு பேருக்கும் தகும்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. என்னன்னா யதார்த்தா ஷடஜித் சம்ஞா, அந்த ஷடஜித்ன்ற பேர் இருக்க அது யதார்த்தா, அந்த சம்ஞை யதார்த்தா, இது உண்மையாகவே வாஸ்தவம், இது சத்தியம்தான். ரெண்டு பேருக்கும் இது பெயர் பொருத்தம் இருந்துருக்கு. அது எதனால யதார்த்தமாக ஆச்சுன்னா, என்னுடைய சித்தம் இருக்க, மனசு இருக்க, இது எங்க வேணா பாயும். அது ஒரு குரங்கு. அந்த குரங்கா இருக்கக்கூடிய அதோட இல்லாத என்னுடைய மனசு பல பல விஷயங்கள்ல ஈடுபடும். பிறரை துன்புறுத்துவதிலேயே என்னுடைய மனசுன்றது ஈடுபடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என் மனசையே ஜெயிச்சுட்டாக்க, அப்ப ஜெயிச்சுட்டதுனால அந்த பாதுகா தேவிய சிரத்துல தரிச்சாச்சுன்னாக்க நம்ம மனசுல பிறருக்கு துன்புறுத்தணும்ன்ற எண்ணமே நமக்கு வராது. நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிச்சோமானா, நம்மாழ்வார் இடத்துல பக்தியோட இருந்தோமானாக்க நம்ம மனசுல இந்த சட்டம்னு சொல்லக்கூடிய வஞ்சனைன்றது இருக்கவே இருக்காது. இப்படி அந்த மனசாகிற ஒரு சட்டத்தை ஜெயிச்சவர்களாக ரெண்டு பேரும் இருந்து இதன் மூலமாக சடஜித்னு பெயர் பெற்றவர்களாக இருந்திருக்கிற அவ ரெண்டு பேரையும், தம் ரிஷியும் அந்த ரிஷியாக இருக்கிற நம்மாழ்வாரையும், தாஞ்ச பாதுகாம் அந்த பாதுகையையும் வந்தே வணங்குகிறேன் என்று அற்புதமாக நம்மாழ்வார் விஷயமாகவும் பாதுகாதேவி விஷயமாகவும் சேர்ந்து இருக்க மாதிரி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தம் ரிஷிம் தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா ஷடஜித் சம்ஞா மச்சித்த விஜயாத்யயோ. இந்த பத்ததியில 10 ஸ்லோகங்கள் நம்மாழ்வார் விஷயமாக கண்ணினும் சிறுத்தாம்பு எப்படி 10 பாசுரங்களை கொண்டதாக இருக்கோ அதே மாதிரி இந்த பதிகமும் 10. அங்க சொல்ற ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்ற விஷயம்தான் இங்கேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்தினாலையும் சொல்றதாக அர்த்தமும் கொள்ளலாம். இதுல நன்னி தென்குருகோர் நம்பி எண்ணக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன, அந்த தென்குருகோர் நம்பின்னு அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொன்னாலே அப்படியே நாக்குல ஜலம் ஊறும், கை கும்பிட பக்கம் சேவிக்க பண்ணும்னு அந்த முதல் பாசுரத்தினால சொல்ற அதே விஷயம்தான் எங்கேயும். அந்த நம்மாழ்வார் பாதுகேன்ற வார்த்தையை சொன்ன மாத்திரத்தினாலேயே அவ ரெண்டு பேரையும் சேவிக்கும்படியாக பண்றது. வந்தே விஷ்ணுபதா சக்தம் தமரசின் தாஞ்ச பாதுகாம்
யதார்த்தா கடஜித் சம்யாம் மச்சித்த விஜயாட்சினாம்னு சொல்ற. ஆக மச்சித்த விஜயாது யயோகோ. அடுத்தது திரமிடோபனிஷன்னிவேசசூன்யாம் அபி லக்ஷ்மீ ரமணாய ரோஜயிஷ்யன்னே ध्रुवमहविशति स्म पादुकात्मा तठकोपः स्वयमेव माननीयः. பெருமாள் அவதாரம் பண்றதுன்றது உலகத்துல இருக்கிறவாள ரட்சணம் பண்றதுக்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாள் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்றார். அப்பப்போ எதாகி தர்மத்தை கிளானிர் பவதி, தர்மத்துக்கெல்லாம் எப்ப குறைபாடு வருதோ அப்பெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றார். தான் அவதாரம் பண்ணாத திசையில நித்தியசூரிகளை அவதாரம் பண்ண வச்சும் வேதே சஞ்சாத கேதே முனுஜன வச்சனே பிராப்த நித்யாபமானே சங்கீர்ணே சர்வவர்ணே ததிதர निष्प्रमाणे पुराणे मायावादे समोदे कलि कलुषवसात् शून्यवादे विवादे धर्मत्राणाय यो भूत सदैतु भगवान विष्णु घंटावताराன்னு அந்த பெருமாளே திருவேங்கடமுடியானே घंटावताரமாக தேசிகனாக அவதரித்து அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ற. இப்படிதான் இருக்கு. இப்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு வேதம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணணும். அந்த வேதாத்தியனம் பண்ணது யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஸ்ட பிரகிணோதி தஸ்மைன்னு பெருமாள் முதல்ல பிரம்மாவை திருட்டி பண்ணச்சேயே இங்க தர்ம காரியங்களை நீ பண்ணணும்பா, இது பண்ணச்சே உனக்கு எதை கொண்டு பண்றதுன்னா இது ஒரு கையேடு மாதிரி கையேடு மாதிரி வேதம் இருக்கு, அந்த வேதத்தையும் உனக்கு உபதேசம் பண்றேன், இதை வச்சுட்டு நீ தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணணும்னு பிரம்மாவை சொல்றார். அப்படி கஷ்டப்படுறார். அப்போ அந்த பெருமாளை அனுபவிப்பதற்கு வேதாத்தியனம் பண்ணி சாங்கமாக வேதாத்தியனம் பண்ணி அந்த சாங்கம்னாக்கா அந்த வேதத்தை சொன்னா மாத்திரம் பாஷிகாரர் அக்ஷரராசி கிரகணமே போறோம்னு சொல்றேன். இருந்தாலும் சாங்கமா அர்த்தத்தோட வேதாத்தியனம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப போக்கியமாக இருந்துட்டு இருக்கும். அது பிரசம கல்பம். இந்த கால விசேஷத்துல இந்த தேச காலாதிகளுடைய தோஷத்தினால இந்த சாங்கமா வேதாத்தியனம் பண்ண முடியாத போயிடுறவா சில பேர் இருக்கா, பண்ண முடியாத போயிடுறது இல்லை. சில பேருக்கு அந்த பிறப்புனாலேயே வேதாத்தியனம் பண்ண முடியாத ஒரு நிலை வந்துடும். அதுக்காகவே தான் நம்மாழ்வார் மாதிரி இருக்கிற மகான்களை அவதரிப்பித்து அந்த வேதத்துல சொன்ன அர்த்தங்களை எல்லாரும் அறியும்படியான ஒரு பாஷையில இங்க திராவிட வேதமாக அருளி செய்கிறார். அதை பெருமாள் பண்ணி வைக்கிறார். அப்போ அதையும் அந்த திவ்ய பிரபந்தத்தையும் அத்தியனம் பண்றதுக்கு முடியாதவனாக இருக்கா. எத்தனை பேர் திருவாய்மொழி தெரிஞ்சிருந்தவாளா இருக்கா? அந்த திருவாய்மொழி தெரிஞ்சிருந்தவாள்னா பரம பாகவதர்கள், அவள்லாம் பாக்கியம் பண்ணினவர்கள். இன்னும் கேட்டா அந்த திருவாய்மொழியினால என்ன அப்படின்னா தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோம்னு வேதத்துல ஏற்படாத ஒரு நிஷ்கர்ஷம் கூட ஆழ்வார் சீசூக்திகளை சேவிச்சோமானாக்கா நமக்கு ஏற்படுறதுன்னு சொல்லி, அதனால இப்போ என்ன சில சமயங்கள்ல வேதாத்தியனம் பண்ணவர்களுக்கு அவ விஷ்ணுவையும் இதர தேவதைகளையும் சமமா கூட மதிக்கிறவாளா இருப்பா, சமமா பாவிக்கிறவாளா கூட இருப்பா. அவளால அந்த நிஷ்கர்ஷம் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கும். ஆனா அந்த ஆழ்வார் ஸ்ரீசூக்திகளை சேவிச்சாச்சுன்னாக்கா அவளுக்கு அந்த வேதத்துல ஏற்படாத ஒரு தீர்மானம் கூட சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்தொன்ற தீர்மானம் ஏற்படும். அப்படி வேதாதிகாரிகளாக இருந்தும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அத்தியன காலத்துல
வந்து திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணாத போயிட்டாள்னா அப்புறம் அவளுக்கு தமிழ்னாலே வராத போயிடும். இல்ல இந்த திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ண முடியாதவா, அதாவது வேதத்தையும் அத்தியனம் பண்ண முடியல, திவ்ய பிரபந்தத்தையும் அத்தியனம் பண்ண முடியாதவாளாக இருந்தா கூட அவ விஷயத்திலையும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக நம்மாழ்வார் என்ன பண்றாருனாக்க சடாரி ரூபத்துல இருந்துட்டு அந்த சடாரியில அனுப்பிரவேசம் பண்ணிட்டு அந்த சடாரிய யார் யாரெல்லாம் சிரசுல தரிக்கிறாளோ அவளுக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்றேன்னு ஒரு விஷயம். அது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம்னாக்க நம்மாழ்வாரையும் சடாரிய பாதுகையும் தனியா பிரிச்சு பார்க்காத ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கறதாக சொல்றது இந்த பாசுரம். ஆகையால அந்த நம்மாழ்வாரை பாதுகா ரூபமாக அவதாரம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். பாஷ்யக்காரர் சாதிக்கிற சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொல்லச்சு எல்லாருக்கும் முதல் கட்டளையாக சொல்லுவது சீபாஷ்யத்தை பிரவர்த்திப்பித்தம். அதாவது வேத சாஸ்திரங்கள் அர்த்தத்தை எல்லாம் தன்னிடத்தில் அடக்கி கொண்டிருக்கிற ஸ்ரீபாஷ்யத்தை முடிந்தவரை வாசிச்சு பிரவர்த்திக்கிறது இருந்துருக்கு. அதுதான் முதல் கைங்கரியம். அப்படி அதுல ஈடுபட முடியாது போயிட்டுனாக்க அதுக்கு யோக்கியதை இல்லையாகில் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நமக்கு உரித்ததான சம்ஸ்கிருதத்துல ஒரு பரிச்சயம் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்ததுன்னாக்க அருளி செயல்கள் அதுலயும் திருவாய்மொழிய ஓதி தெளிவு பெற்று அதுல இருந்து அதையும் குருமுகமாக உபதேசம் பண்ணி சார்த்தமாக அந்த பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணி இதன் மூலமாக பெருமாளுக்கு பிரீதி பாத்திரமாக ஆகணும்னு கட்டளை, எம்பெருமானாருடைய கட்டளை. அதுவும் முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்ற. அதுக்காக தான் பாதுகா தேவி என்ன பண்றாங்கன்னா, நம்மாழ்வார் பாதுகையில அனுப்பிரவேசம் பண்ணிடுறாராம். அந்த அனுப்பிரவேசம் பண்ணி இந்த பாதுகா தேவியினுடைய ஸ்பர்சத்தினாலேயே எல்லாரையும் நல்வழிப்படுத்துறாருன்னு அர்த்தம். திரமிடோபனிஷன்னிவேசசூன்யான் அபி லக்ஷ்மீ ரமணாய ரோஜயிஷ்யன்னே சுவமாபிஷதஸ்ம பாதுகாத்மா சடகோபஸ்வயமேவ மானனீயः. திரமிடோபனிஷன் நிவேச மானனீயः. வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்லக்கூடிய கொண்டாட தகுந்தவராக இருந்திருக்கிற சடகோபன் நம்மாழ்வார். ஏற்கனவே சொன்னோம் சடஜித்து சொல்லச்சு, சடஜித்துன்னு எப்படி திருநாமம் வந்ததுன்றது மச்சித்த விஜயாத்து யயோகோன்னு சொன்னார். அங்க திரமிடோபனிஷத்து, அந்த திரமிடோபனிஷத்து சம்ஸ்கிருதத்துல இருக்கிற உபனிஷத்தையே தமிழ்படுத்தினதாக இருந்திருக்கிற இந்த உபனிஷத்தை நிவேச சூன்யான்னு அதை அத்தியனம் பண்ணாதவாளாக இருந்தாலும் கூட அவளையும் கூட லக்ஷ்மீ ரமணாய ரோஜயிஷ்யன்னு. லக்ஷ்மீ ரமணன் சாட்சாத் எம்பெருமான் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுக்கு பிரீதி பாத்திரமாக ஆறுதுன்றதுதான் எல்லாத்துக்குமே அல்டிமேட் எண்ட். அதுக்காக லக்ஷ்மீ ரமணாய ரோஜயிஷ்யன்னு ஸ்வயம் பாதுகாத்மா த்ருவமாபிஷதி ஸ்ம பாதுகாத்மா. தானே அந்த பாதுகையாக ஆறாயிரம். அந்த பாதுகை உள்ள ஆவேசம் அனுப்பிரவேசம் பண்றோம். ஆவேசத்து ஸ்மன்ற அதுக்குள்ள பிரவேசம் பண்ற, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த பாதுகைக்கு ஆத்மாவாக அல்லது தானே பாதுகையாக ஆயிடுது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த திருவாய்மொழிய கத்துக்காத இருந்திருக்கிற ஒரு ஆஸ்திகாளாக கத்துக்க முடியாத போயிட்ட ஆஸ்திகர்களுக்கும் கூட அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாதுகையினால ரட்சணம் பண்ணி அவளுக்கும் அனுகிரகம் பண்றாருன்னா, பத்ரிகாசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு
சேத்துக்கரை வரைக்கும் இருக்கிற எல்லா கோவில்லையும் பாதுகை இருந்துருக்கு. அத்தனை கோவில்லையும் பாதுகை இருக்கு. அங்க இருக்கிற வடக்க இருக்கிறவாள்லாம் பாதுகையை பத்தி பாதுகை வேணா தெரியுமே தவிர சடகோபரை பத்தி தெரியுமா, அவருடைய திவ்ய பிரபந்தத்தை தான் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. ஆகையால அப்படி இருக்கிறவாளுக்கு கூட அந்த பாதுகை உள்ள நம்மாழ்வார் அனுப்பிரவேசம் பண்ணி அவளையும் ரட்சணம் பண்றார், எல்லாரும் பயன்பெறும்படியாக பண்றேன்னு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா நம்மாழ்வாருடைய ஒரு காருண்யம். நாவினால் நவேற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. நாவினால் நவேற்று இன்பமெய்தினேன்னு அந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தையும் நம்மாழ்வாருடைய திருநாமத்தையும் சொல்லி சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டேன்னார். இப்ப அது சொல்ல தெரியல. தமிழ் இருக்கு, எங்கேயோ இருந்துருக்கு. நான் எப்படி வடக்கத்திக்காரனா ஒருத்தன் இருந்துருக்கேன், அவன் தமிழே ரகாரமே வாயிலேயே நுழையாது. நம்மட வாழ்லையே டிராவல்லான்னு சொல்றவா எத்தனையோ பேர் இருந்துருக்கா. அப்படி இருக்கச்சே அவனுக்கு எப்படி சொல்றது? என்ன பண்ணா அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பாதுகாதேவி பண்றாளாம், தீர்மானம் பண்ணிட்டாலாம். அவ சிரஸ்ல கணக்கு அந்த பாதுகாதேவியினுடைய ஸ்பர்சம் ஏற்பட்டுனாக்கா அவளையும் ரட்சணம் பண்ணிடுறா. திரவிடோபனிஷன் நிவேச சூன்யானபி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன்னு. லக்ஷ்மணி ரமணாய ரோச்சயிஷ்யன்னு சொல்ற அந்த பெருமாள் பிராட்டி இவர் இந்த திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்ன்றதுதான் முக்கியமான குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காகவே நம்மாழ்வார் த்ருவம் அபிஜிதஸ்ம பாதுகாத்மா சடகோபஹ ஸ்வயமேவ மானனீயஹ. தானே அந்த பாதுகா உள்ள அனுப்பிரவேசம் பண்ற. அது மூலமான இது சத்தியம். இது வெறுமையான சொல்ற வார்த்தையில இது துருவம் நிச்சயம் என்று சொல்ற. இப்படி அந்த நம்மாழ்வாருடையவும் பாதுகையினுடைய அனுகிரகமும் இருந்துன்னாக்கா பெருமாளுடைய பிரீத்தி ஏற்படும். பெருமாளுடைய பிரீத்தி திவ்ய தம்பதிகளுடைய பிரீத்தியை தவிர வேற என்ன நமக்கு வேணும்? அந்த திவ்ய தம்பதிகளுடைய பிரீத்தி அந்த நம்மாழ்வார் மூலமாகவும் பாதுகாதேவி மூலமாகவும் சுவாமி தேசிகன் மூலமாகவும் நமக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.